ஹாய், ஈவினிங் மினி விளாக் பார்க்கலாமா? மார்னிங் துவைச்ச துணிலாம் இருந்துச்சு, அதெல்லாம் எடுத்து மடித்து வச்சுட்டு வீடு வாசல்லாம் பெருக்கிட்டு நான் எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா என் நாத்தனார் வீட்டுக்கு தாங்க. போன உடனே காஃபி போட்டு கொடுத்தாங்க. நான் அதை எடுத்துகிட்டு போய் என் மாமனார் கொடுத்துட்டு நானும் காஃபி குடிச்சிட்டு அண்ணா வரும்போது எங்களுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தாரு. எல்லோரும் உட்காந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு டிவியில் வந்து பாட்டு போட்டு விட்டோம். என் நாத்தனார் பொண்ணு, என் பொண்ணு, என் நாத்தனார் பையன் 3 பேரும் அந்த பாட்டுக்கு வைப் பண்ணி நல்லா டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. இவங்க ஆடிட்டு இருந்த இந்த கேப்பில் நாத்தனார் சமைச்சிட்டாங்க. இன்றைக்கி என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு, சாதம் தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரசம். நாங்கள் சாப்பிட்டுட்டு நைட்டு கிளம்பிட்டோம் வீட்டுக்கு வந்த உடனே நான் அடுப்பு தட்டெல்லாம் தொடச்சி மஞ்சள் குங்குமம் வச்சுட்டேன். எப்பயுமே நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பண்ணிவிடுவேன். அதுவும் இல்லாமல் நாளைக்கு சஷ்டி, அதனால் நான் இதெல்லாம் பண்ணிவிட்டு என் மாமியாருக்கு ஹார்லிக்ஸ் போட்டு எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டேன். எப்பயுமே வந்து தொடச்சி முடித்தோடனே அடுப்பு இப்படி தாங்க இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குழந்தைய வந்து எப்பயுமே நைட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு தான் தூங்க வைப்பேன். அந்த மாதிரி ஃப்ரெஷ் ஆகிட்டு விபூதி போட்டுட்டு தூங்க வச்சிட்டேன். இன்றைக்கி வந்து பாப்பா கொஞ்சம் சீக்கிரமாகவே தூங்கிட்டாங்க.